வீட்டுக்கு வீடு சூரிய மின்னாற்றலை மின்சாரமாக வழங்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் எஸ்பிசி சோலார் நிறுவனம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம திருச்சியில இருந்து அம்மாப்பேட்டைக்கு வந்திருக்கிறோம். அதுல இந்த பேனல் போட்டிருக்கிறாங்க, அதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அதுல எஸ்பிசி நிறுவனத்துல இருந்து அவங்க எப்படியெல்லாம் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற இதை தான் நம்ம நேரடியா இந்த காணொலியில பார்க்க போறோம். அதாவது ஒரு குறைந்த இடத்துலையும் நம்ம இந்த சூரிய மின்னாற்றல் கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்த முடியும். இப்பொழுது அந்த பணியாளர்கள் அந்த லெக், அதாவது ஃபர்ஸ்ட் இருக்க இடத்துல என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ அம்மாப்பேட்டை சைட்ல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 6 கிலோவாட்டுக்கு எங்களுக்கு இந்த எங்களோட இடத்துக்கு அந்த மின்சக்தி தேவை அப்படின்னு இருக்காங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல லெக் ஃபர்ஸ்ட் பண்றாங்க. இதுல இந்த சைடு உங்களுக்கு மொத்தம் 3 கிலோவாட், அந்த சைடு 3 கிலோவாட்டுக்கு உள்ள விஷயங்களை கட்டமைப்பு பண்ணணும். அதுக்கு இப்ப இவங்க ஃபைனலா ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல கால்வனைஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதுல அவங்க அந்த பிளாட் இதுல அவங்க டைப் பண்ணி எரெக்ட் பண்றாங்க. இப்ப நம்ம லெக் நம்ம பாத்துறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் போடணும் அப்படின்னா அதுல எஸ்பிசி தொழில்நுட்ப அந்த இதுல உள்ளவங்க இப்ப இத ஸ்ட்ரக்சர்ஸ் எரெக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் லெக் இது பண்ணாங்க, அடுத்து பர்லிங்கும் ரன்னரும் இப்ப அவங்க எரெக்ட் பண்றாங்க. அதுல எல்லாமே எஸ்எஸ் ஸ்க்ரூ, இது கால்வனைஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க டைட் வச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எரெக்ட் பண்ணிட்டோம். இப்ப பேனல் கொண்டு வராங்க. பேனல் கொண்டு அதை எரெக்ட் பண்ண போறோம். இது இப்ப மோனோகிறிஸ்டலின் பேனல் வருது. இப்ப மோனோகிறிஸ்டலின் பேனல் நம்ம டெக்னீஷியன் இப்ப எரெக்ட் பண்றாங்க. இப்ப இதுல ஏற்கனவே கால்வனைஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இப்ப மேல பொறுத்துறாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன அவங்களுக்கு இப்ப 6 கிலோவாட் வேணும் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்ப அதற்கு தகுந்த மாதிரி இப்ப நம்ம மோனோகிறிஸ்டலின் பேனலை நம்ம எரெக்ட் பண்ணக்கூடிய சூழலுக்கு வந்திருக்கிறோம். இப்ப இந்த நம்ம எரெக்ட் பண்றதுக்கு ஸ்ப்ரிங் நெட் அதை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்டு கிளாம்ப் போடுறாங்க. அந்த எண்டு கிளாம்ப்ல தான் நம்ம இந்த பேனலே ஒரு பிடிமானமா இருக்க போது அதற்குள்ள பணிகள்ல இப்ப ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்ப மேல பேனல் எரெக்ட் பண்ணியாச்சு. இதுல இப்ப நம்ம கனெக்ட் பண்றதுக்காக ஒயர் டிசி கரண்ட்டை எடுத்துட்டு போறதுக்காக வயரிங் இருக்கு. இதுல அவங்க குறியீடு வச்சிருக்கிறாங்க. ஒரு இது மைனஸ், ஒரு இது பிளஸ். அப்ப ரெண்டு அவங்க அந்த டெக்னீஷியன் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா இதை 2 டேப் அடிச்சிருக்கிறது மைனஸ்க்கும் இதை பிளஸுக்கும் வச்சிருக்கிறாங்க. இப்ப அவங்க கனெக்டரை அந்த ஒயர்ல ஜாயின் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு ஒர்க் முடிஞ்ச உடனே டோட்டல் பேனல்ல ஒரு சைடு மைனஸ், ஒரு சைடு பிளஸ் இருக்கு. அப்ப இந்த கனெக்டரை பிளஸ் மைனஸ்க்கும் மைனஸ் பிளஸுக்கும் இந்த மாதிரி கனெக்டரை ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு கட்டமைப்பை தான் இப்ப ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப ஒரு சைடு மைனஸ் பிளஸ் இருக்கு பேனல்ல. இப்ப அதுல அவங்க இதை கனெக்ட் பண்றாங்க. இப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ண உடனே நம்ம பேனல் ஒர்க் இப்ப பண்ணிட்டோம். இப்ப இதுல மைனஸ் பிளஸ் அவங்க கனெக்ட் பண்ணிருக்கிறாங்க. ஒவ்வொரு பேனல்ஸ்க்கும் உள்ள விஷயங்களை இப்ப கனெக்ட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இது தொடர்ந்து அந்த 10 பேனல் போட்டிருக்காங்க. 10 பேனலுக்கும் உள்ள அதுல உள்ள டெக்னீஷியன் அதற்குள்ள பணிகளை அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதற்கப்புறம் இதுல வரக்கூடிய இந்த சோலார் தகடுல இருந்து வரக்கூடிய மின்னாற்றலை நேரா அவங்க கீழே வயரிங் கொண்டு போறாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம இபி லைன் கிட்ட போவோம். அந்த இடத்துல என்ன மாதிரி இருக்குங்கிறத உங்களுக்கு நாங்க விளக்க இருக்கிறோம். வீட்டுக்கு தேவையான மெயின் ரூமுக்கு வந்துட்டோம். இப்ப மேல பேனல் போட்டிருக்கு, 6 கிலோவாட்டுக்கு பேனல் போட்டிருக்கு. அதோட டிசி ஒயர் கீழே வர அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இதுல இருந்து நம்ம எடுத்து பண்ணக்கூடிய ஏசி லைனையும் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இதுக்கு அவங்க அதற்குள்ள அந்த மெக்கானிசம் போர்டுல எரெக்ட் பண்ணி அது இன்வெர்டருக்கெல்லாம் கொடுத்து அதை எந்தெந்த நம்ம வீட்டுக்கு எப்படி கொண்டு போய் கனெக்ட் பண்ண போறாங்க, அது மூலமா அவங்களுக்கு தேவையான ஃபேனு மற்ற என்ன மின்சார தேவை இருக்கோ அந்தந்த இதுக்கு கனெக்ட் பண்றதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. இப்போ டோட்டலா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 பேனலை எரெக்ட் பண்ணிட்டாங்க. இதுதான்
டோட்டலா இருக்கக்கூடிய இப்ப அந்த இடத்துல தான் ஸ்பாட்ல தான் நம்ம இருக்கின்றோம். எஸ்பிசி சோலார் நிறுவனத்தோட டெக்னீஷியன் காலையில இருந்து மாலை வரை தொடர்ந்து இந்த பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ஆக்டிவான ஒரு இது பார்த்தா அதுல இந்த இடத்துக்கு என்ன மின் தேவை இருக்கோ அதை கணக்கெடுத்து அதற்கு தகுந்த மாதிரி அவங்க டிராவலிங்ல கொண்டு வந்து அழகா லெக்கு, பர்லின், ரன்னர், பேனல், எஸ்எஸ் ஸ்க்ரூ, அதற்கப்புறம் ஒவ்வொரு பேனலுக்கும் மைனஸ் பிளஸ் கனெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு எண்டில் உள்ளதை டிசி ஒயரை கனெக்ட் பண்ணி நேராக இப்போ நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்த்தோம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம இது ஆன் கிரிடுக்கு நம்ம வந்து வைக்கக்கூடியது இந்த இடத்துக்கு மெயினா நம்ம வந்துட்டோம். அதாவது அவங்க மின் அளவை அந்த மீட்டருக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ இங்க என்ன பண்ண போறாங்க, ஏசி டிசி அந்த யூனிட் வச்சுட்டு அது மூலமா இன்வெர்டர் வச்சு அவங்களுக்கு உள்ள கனெக்ட் பண்ண போறாங்க. இதுதான் இந்த ப்ரொசீஜர். ஸோ ஒரு வீட்டுக்கு ஒரு சூரிய சக்தி மின்சாரம் வேணும் அப்படின்னா அதுல என்ன மாதிரி அடிப்படையான விஷயங்கள்ல இருந்து முழுமையா இந்த காணொலியில பதிவு பண்ணியிருக்கோம். ஆக ஒரு சூரிய மின்னாற்றலுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் காலையில இருந்து மாலை வர உடன்ல இருந்து நாங்க இந்த பதிவுகளை மக்கள்கிட்ட எடுத்து வச்சிருக்கின்றோம். எல்லாமே ISI தரச்சான்று உள்ள ஒரு பெஸ்ட் மெத்தட். மோனோ கிறிஸ்டலின் போர்டு அதுல உள்ள A to Z எப்படி எரெக்ஷன்ல இருந்து நம்ம இந்த வீட்டுக்கு எப்படி கனெக்ட் பண்றது வர நம்ம பண்ணியிருக்கின்றோம். ஸோ இதை மாதிரி பயனுள்ள வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்க வேண்டும் அப்படின்னா எஸ்பிசி சோலார் டிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.